அண்மைச் செய்தி. பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதாக கூறிய முதலமைச்சர் விஜய் புதிய விமான நிலையத்திற்கான இடத்தை அறிவித்திருக்க வேண்டும் என வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னைக்கான இரண்டாவது விமான நிலையம் சென்னை பரந்தூரில் அமையப்படும் என்று ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அறிவிப்பை ரத்து செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய தலைவர் அண்ணாமலை தற்பொழுது அவருடைய கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதாக கூறிய முதலமைச்சர் விஜய் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான அந்த இடத்தையும் அறிவித்திருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். சென்னைக்கு இரண்டாவதாக ஒரு புதிய விமான நிலையம் அமைப்பது என்பது தேவையாக இருக்கக்கூடிய சூழலில் புதிய விமான நிலையத்திற்கு இடம் தேர்வு தாமதமாவது மாநிலத்துடைய முன்னேற்றத்தை 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடும் என்றும் அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இடத்தை தேர்வு செய்வது முதல் புதிய விமான நிலையத்திற்காக மத்திய அரசிடம் ஒப்புதல் பெறவே தமிழக அரசுக்கு குறைந்தபட்சமாக ஒரு 10 வருடங்கள் தேவை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சென்னைக்கு புதிய விமான நிலையம் 20 வருடங்களுக்கு பிறகு செயல்பாட்டிற்கு வரும்போது மற்ற நகரங்கள் பல மடங்கு முன்னேறி இருக்கும் எனவும் இதனால் தமிழ்நாடு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தென் மாநிலங்களின் நுழைவு வாயிலாக இருந்த சென்னை விமான நிலையம் தற்போது 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே திமுக சார்பிலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வளர்ச்சிக்கான தேவை என்பது மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய சூழலில் அதனை பின்னுக்கு தள்ளும் வகையில் ஒரு அரசுடைய முடிவு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஒரு திட்டம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது என்ற பட்சத்தில் அரசு அந்த திட்டத்திற்கு மாற்று இடத்தை கையோடு அறிவித்திருக்கும் பட்சத்தில் அந்த வளர்ச்சிக்கான பணிகள் எந்த ஒரு பாதிப்பும் தோய்வும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வெறுமனமே திட்டம் மற்றும் ரத்து என்று அறிவித்திருப்பது ஒரு இடத்தை தேர்வு செய்வதற்கான சில ஆண்டு காலங்கள், அதற்கு பிறகு திட்டம் செயல்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய ஆண்டு காலங்கள் என கணக்கிடும் பொழுது 20 ஆண்டுகளுக்கு சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவில் இந்த முடிவு அமைந்திருப்பதாக வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய தலைவர் அண்ணாமலை தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.